ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாட் கில்லர் எபிசோட் 11. எபிசோட் 11க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன் பிஎல்லாம் போட மாட்டேன்னு. சத்தியமாக சொல்கிற வியூஸே வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒருத்தர் பார்த்தா கூட அதுக்காக நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் பிஎல் போடுறது எனக்காக மட்டும்தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ பிடிச்சதை பண்ணுறதுக்கு நம்ம வேணும், வியூஸ் வேணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் நினைக்கல. சும்மா காமெடி பண்ணுறதுக்காக அப்படி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக தான் சொன்னேனே தவிர மற்றபடி நான் பிஎல்லாம் போடாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் பிஎல் என்ன ஆனாலும் சரி கன்டினியூ பண்ணுவேன். இந்த சேனலே போனால் கூட பரவாயில்ல, இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியாவது நான் பிஎல் கண்டினியூ பண்ணுவேன். அதனால் நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேணாம், சும்மா தான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம எபிசோட் 11க்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது கீனை தான் காட்டுறாங்க. கீன்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபெடல் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னான்ல, அவன் அம்மாவோட டெஸ்க்டாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பென்ட்ரைவ் வச்சு காப்பி பண்ணுறக்காக அங்கே வரான். ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அப்படியே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அங்கே இருக்க பென்ட்ரைவில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் காப்பி பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா மாட்டினா அவனும் தானே மாட்டுவான். பயந்து பயந்து எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டே இருக்க, அதாவது லில்லியை பற்றி எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பான். நான் யாரையும் நம்பலை, ஆனால் என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்காக நான் இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு மாதிரி கீனும் தனியாக புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துகிட்டு இந்தான் பெடல் கையில் அந்த பென்ட்ரைவை கொடுக்க, எல்லாமே இதில் இருக்குது, அம்மா பண்ண எல்லாமே இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்க. அப்புறம் ஃபினான்ஷியலாக அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணது, அவங்களோட எம்ப்ளாயை பற்றின டீட்டெயில்ஸு, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இதில் இருக்குது. இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எல்லாமே சரி தான், ஆனால் நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க, நான் என்ன லூஸான்னு சொல்ல, இங்கே பாரு நான் இதில் விளையாடல, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அங்கே இருந்தது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான், எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். ப்ளீஸ் என்னோடய பாய் ஃப்ரெண்டை மட்டும் என் கூட அனுப்பிடுன்னு கீன் ரொம்ப கெஞ்சுற மாதிரி பேசுகிறான். பெடலும் பைசனும் அப்படியே பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதும், வெயிட் பண்ணு, பைசன் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல, பைசன் அவனை நோன்ட்ட கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். அப்படியே டென்ஷனாக இருக்குது கீனுக்கு. அட்லீஸ்ட் அவனை காட்டுவானுங்களான்னு பார்த்தா ஒரு வழியாக அங்கே வந்துட்டான். நோன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக, இரு பக்கத்துலலாம் வராத, வெயிட் பண்ணு, அவ்வளோ ஈஸியெல்லாம் நீங்கள் வர முடியாது, நீ ஏதாவது ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணால் என்ன பண்ண முடியும், நீ அவ்வளோ ஈஸியெல்லாம் என்கிட்டேருந்து போக முடியாதுன்னு பைசன் சொல்கிறான். இங்கே பாரு பைசன், புரிஞ்சுக்கோன்னு கீன் அப்படி பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வேணும்னு ஆசை, நான் லவ் பண்ணுற ஒரு பர்சன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை புரிஞ்சுக்கோ. உண்மையாகவே சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை, நானும் இதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினச்சிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்றேன். என்னை அவங்க போக விடலை, இப்போ தான் எனக்கு அந்த நிம்மதி கிடச்சிருக்கு, எல்லாமே சரியாக இருக்குது. நானும் உங்களை மாதிரி தனியாக தான் இருக்கணும். நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா என் கூட நீங்கள் இருந்ததே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நானும் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்ல, அப்புறம் நோன்ட்ட சரி போன போட்டுன்னு விட்டுட்டான். அப்புறம் 2 பேரும் பார்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ நல்லா இருக்கில்ல, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான். எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க, 4 பேரும் நின்று இதை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இவனோட பிரச்சனை முடிஞ்சது. அம்மாவை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கீன் பைசன் கிட்டே கேட்க, ஏண்டா இன்னும் உனக்கு அம்மான்னு அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த மாதிரி கேட்கல, அதாவது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்போ வேணாலும் கேளுங்க, நானும் உங்களுக்காக இருப்பேன், அதை தான் சொல்ல வந்தேன். எனக்கும் பார்க்கணும், அவங்க கீழே விழுகிறத பார்க்கறதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நோன்ட்டை கூட்டிகிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். இவனுக்கு 4 பேரும் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. உடனே ஸ்டைலுக்கு தான் ஹாப்பியாக இருக்குது. இந்த லவ்வை பார்க்குறக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்லடா, கண்ணில் தண்ணியே வந்துருச்சுடா, எவ்வளோ அழகாக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல, ஏண்டா நான் இதே மாதிரி உனக்காக பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஃபெடல் கேட்க, பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக 2 பேரும் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி கண்ட்டை அப்படியே பைசனை பார்த்து கேட்க, நான் அவளை கொலை பண்ண போகிறேன்னு சொல்ல, என்னது கொலை பண்ணுறியா, ப்ளீஸ் வேணாம், நீ என்கிட்ட சொல்லியிருக்க யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லி, ஏன் நான் இந்த மாதிரி பண்ணணும், நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் சொல்லு, என்னோடய பேரண்ட்ஸை என் கண்ணு முன்னாடி கொலை பண்ண ஒரு பர்சனை நான் விடணுமான்னு சொல்ல, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் பைசன், கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லி கண்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். எனக்கு சரியாக தெரியல நீ என்ன பண்ணுறேன்னு, பட் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம 2 பேருக்கும் கிடச்சிருக்க ஒரு சான்ஸ் இது, நீங்கள் 2 பேரும் திருந்தி எங்கள் கூட வாழணும்னு நினச்சா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்ல, சரி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஃபெடல் கேட்குறான். நான் கேப்டன் கிட்டே பேசுகிறேன், கண்டிப்பாக கேப்டன்னால் உங்களை இதுலேருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்ல, கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா, எங்களை ஜெயிலில் தான் போடுவாங்கன்னு பைசன் சொல்கிறான். இல்லை நான் பேசினா எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தோணுது, ப்ளீஸ் நீங்கள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி பைசன் அப்படியே கண்ட்டை ஹக் பண்ணிக்கிறான். பாடுறான் அவங்க மட்டும் ஹக் பண்ணிட்டாங்க, என்னை ஹக் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அப்படியே ஃபெடலை பார்த்துட்டு ஸ்டைல் நிற்கிறான்.
ஸ்டைல் சொல்கிறான், உன்னை ஜெயிலுக்கு போகாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ண வேண்டான்னு சொல்லி அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்க 4 பேரும் எமோஷ்னலாக இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் சார் குளிச்சுட்டு வந்துட்டுருக்க, என்னாச்சு குளிச்சிட்டிங்களான்னு சொல்லி கண்டோ ஸ்டைலாக அங்கே வந்து நிற்கிறாங்க. என்னடா 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வேணும்? நான் உங்களை கூப்பிடவே இல்லை, கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க, மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேப்டன் கேட்க, நாங்கள் ஒரு டீல் பேசணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோன்னு கண்டு சொல்கிறான். டீலா, என்ன டீலுன்னு சொல்லி கேப்டன் கேட்க, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள், என் பையனை வேறு ஸ்கூல்லேருந்து நான் கூப்பிட போகணுன்னு சொல்ல, நீ சொல்கிறாங்கிற மாதிரி கண்ட் அப்படி ஸ்டைலை பார்க்க, நாங்கள் ஃபெடலையும் பாய்ஸனையும் ஜெயிலில் நீங்கள் போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறோம், அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு நாங்கள் பிடிச்சி தரோன்னு சொல்ல, ஏண்டா உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்னு அனுப்புனா உனக்கு லவ் வந்ததே பெருசு, இதில் நீ என்கிட்ட இதெல்லாம் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேப்டன் கண்டை பார்த்து கேட்க, இதுக்கு மட்டும் நீங்கள் ஓகே சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன ஃபிஷ்ஷை விட பெரிய ஃபிஷ் ஒன்று கிடைக்க போகுது, பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி காட்ட, அங்கே பார்த்தா அங்கே ரூரத்தை கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. அதை பார்த்து நீங்கள் கேப்டனுக்கு, சரி ஓகே, நீங்கள் சொல்கிற டீல் படி நான் எல்லாமே பண்ணுறேன், ஆனால் ஒன்று நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பண்ணால் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்ல, நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க கேப்டன், அவங்க 2 பேருக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஸ்டைல் சொல்ல, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஓகே சொல்லிட்டாரு. சேம் டைம் ஆடுது ஸ்டைல் தான் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ஃபெடலுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். இவன் வந்து ஃபேக்காக வந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்ல, என்னது ஃபேக்கா, என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறங்கிற மாதிரி ஃபெடல் கேட்க, ஸ்டைல் சொல்கிறான், ஒரு வேளை ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வழி வேணும்ல, ஏன் நீ கண்ட்டை நம்பலையா, என்னால் அவனை நம்ப முடியலடா, எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து திடீர்னு கேப்டன் உங்களுக்கு பெஸ்ட்டாக எதுவும் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ண முடியும், சரி இந்த ஃபேக்கான பாஸ்போர்ட்டை வச்சு நான் எங்கடா போக முடியுங்கிற மாதிரி ஃபெடல் கேட்குறான். முதல்ல இந்த பார்டரை கிராஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம், நான் உனக்கு கால் பண்ணுறேன், எல்லாம் சரியானதுக்கப்புறம் நீ வந்தால் போதும், அது வரைக்கும் நீ அங்கேயே இரு ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்டைல் ஓவராக பேசிகிட்டே இருக்கான். ஏண்டா இந்த கேஸு முடிய 20 வருஷம் ஆகும், அது வரைக்கும் என்னடா பண்ண முடியும், நான் கிழவனா மாறிடுவேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியுமான்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு உன் கூட இருக்கணும், வயசானா கூட பரவாயில்ல, உன் பக்கத்துலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டைலும் சொல்லிட்டே இருக்கான். ஃபெடல் சொல்கிறான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக ஒன்று இந்த மாதிரி பண்ணுறக்கு நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை இந்த மாதிரி ஒரு பர்சன் லவ் பண்ணுவான்னு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபெடல் பேசுகிறான். என்னை நீ நம்பு, கண்டிப்பாக ஒன்று ஒரு பெட்டரான வழியில் நான் கொண்டு வருவேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், பைசனும் நீயும் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்ல, சரி நம்புறேங்கிற மாதிரி ஃபெடலும் பார்க்குறான். உன் ஃப்ரெண்டு நல்லவனாடா, அவனை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்க, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன்டா, ஸ்கூல்லேருந்து என் கூட படிச்சுட்டே இருக்கான், 20 வருஷமாக எனக்கு அவனை தெரியுமா, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி போகிறான். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டும் ரெடி பண்ணியாச்சு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சேம் டைம் அடுத்து ஸ்கூலுக்கு பேபை பிக்கப் பண்ணுறக்காக அங்கே நம்ம பாய்ஸனும் கண்டு வராங்க. நீ ஏண்டா வந்த, நானே பிக்கப் பண்ணிப்பேன்லன்னு சொல்லி கண்டு சொல்ல, அதெல்லாம் முடியாது, எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், உன்னோட தம்பி எனக்கும் தம்பி தானே, ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே பையன்டா, கூட யாராவது இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்ல, சரி இப்போ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலியாக தானே இருக்க போகிறோம்னு கண்டு சொல்கிறான். 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்க அங்கே பேபாம் ஃப்ரெண்டோட பேசிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கான். ஓகேடா பாய் பாய்னு சொல்ல, இதோ வந்தாச்சு பாரு அவன் அப்படின்னு சொல்லி பைசன் சொல்ல, ஹாய்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சுட்டே 2 பேரும் நிற்கிறாங்க. பேபு வந்துட்டான். என்ன அதிசயம் 2 பேரும் வந்திருக்கீங்க என்னை பிக்கப் பண்ண அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சும்மா தான், ஸ்கூல் எப்படி போச்சு, நல்லா இருக்கா, யாராவது என்னை புள்ளி பண்ணாங்களா, அதெல்லாம் இல்லை, யாராவது என்னை புள்ளி பண்ணணும்னு நினச்சா அதான் ஆல்ரெடி அவங்கள உதச்சி தள்ளிட்டீங்களேன்னு சொல்ல, யாராவது அந்த மாதிரி பண்ணால் என்கிட்ட சொல்லுன்னு பைசன் சொல்ல, நீ என்ன பண்ண போகிற, கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கணும்ல, என்னோட தம்பி மேலே கை வச்சா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு பைசன் சொல்கிறான். அப்படியே பேசிகிட்டே திரும்பி பார்த்தா அங்கே கேப்டன் வந்து ஒரு பையனோட போயிட்டுருக்காரு. இதை பார்க்கும்போது கண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. பைசன் நீயும் பேபும் காரில் வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எங்கே போகிறேன், டாய்லெட் போகிறேன், ஏதோ வந்துடுவேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போக, சரி ஓகேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. அப்படியே கண்டு அங்கே பார்த்துட்டே இருக்கான். என்னமோ நடக்குது, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அப்படியே அந்த கேப்டனை பார்த்துட்டே அவன் பின்னாடி இவனும் போயிட்டே இருக்கான். கேப்டன் பார்த்தா அங்கே ஒரு சார் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. கேப்டன் கூட இருந்தது வந்து கேப்டனோட பையன் போல், அவனுக்காக ஸ்கூல் அட்மிஷனுக்காக பேச வந்திருப்பாங்க போல். இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கீழே நின்று கண்டு பார்த்துட்ருக்கான். அப்புறம் அந்த சீன் அங்கே கட் பண்ண லில்லி ஒரு லேடி பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அந்த லேடியை தான் காட்டுறாங்க, அவங்களோட பர்த்டே போல். ஸோ செலிப்ரேஷன் பண்ணுறக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி லில்லி அப்படியே அந்த அம்மாவுக்கு என்னென்ன ஐஸ் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்க, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு பார்ட்டி எனக்காக பண்ணுவீங்கன்னு, ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி
சொல்லி அந்த லேடி கொஞ்சம் ஓவராக பேச, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி லில்லி கமான் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கிளாப் பண்ண அங்கேருந்து நிறைய பேர் வராங்க. கண்ட்டு ஸ்டைலுன்னு இன்னும் 4-5 பசங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கண்ட்டு. ஆல்ரெடி உங்கள் பர்த்டே பார்ட்டிக்காக தானே லில்லி வந்து கண்ட்டு கிட்ட கேட்டிருப்பாங்க நிறைய பசங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு. இந்த பசங்களாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை அந்த கிளப்பில் பார்த்தோல அந்த பையன் தானேன்னு சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு இந்த பையனை அன்றைக்கே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால் உங்களுக்காக பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு வந்தோம், பரவாயில்ல இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஓ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவன் பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்டு இன்னும் க்யூட்டாக இருக்கான்னு ஸ்டைலை பார்த்து சொல்கிறான். சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா 2 பேரும் இன்றைக்கி உங்களுக்கு தான், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க 2 பேரும் உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்ல, நீ பேசாமல் இரு, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லி அந்த லேடி கொஞ்சம் ஓவராக தான் பேசுது. லில்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கோத்து விட்ரு. ஆக்சுவலி இந்த அம்மாவோட வேலை நம்ம ஊரில் மாமா வேலைன்னு சொல்லுவாங்களே அந்த வேலை போல். ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசை, ஒரு சீட்டு வேணும்னு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டிருப்பாங்க போல். அதுக்காக தான் இந்த மேடம் பின்னாடி ஐஸ் வச்சுட்டு லில்லி சுற்றிட்டு இருந்திருக்கா. ஸோ உடனே அந்த லேடி உனக்கு கண்டிப்பாக ஒரு சீட்டு கன்ஃபார்ம்னு சொல்ல, உடனே அங்கே அப்படியே கண்ட்டை பார்த்து, இங்கே பாரு இது என்னோடய விஐபி கெஸ்ட்டு, எவ்வளோ பண்ண முடியுமோ 2 பேரும் அவ்வளோ பார்த்துக்கணும் ஓகேவான்னு சொல்ல, கண்டிப்பாக பார்த்து போகணும்னு சொல்ல, இன்றைக்கி நைட் இங்கே கூட தான் இருக்க போகிறீங்க, வாங்க வைன் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கண்ட் அந்த லேடி கிட்ட கேட்க, கண்டிப்பாக வாங்க போகலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே போய் விளையாடுறதுன்னு அந்த லேடி கூட க்ளோஸாக இருக்கான். அந்த அம்மா சும்மா இல்லாமல் இவனை ஹக் பண்ணுறது மேலே படுத்துக்கிறதுன்னு ஒன்று பண்ணிகிட்டே இருக்க, அட பாவி ஸ்டைலு கொஞ்சம் வந்து காப்பாற்றுட்டாங்கிற மாதிரி ஸ்டைலை அவன் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. இங்கே ஸ்டைல் பார்த்தா இன்னொரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்ருக்க, இவனோட டேட்டோவெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடி ஓவராக பண்ணுது. ஸ்டைல் வந்து தொலைகின்றாங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்க, காப்பாத்துடான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லி அவனும் பக்கத்தில் வர, அதுக்கப்புறம் பர்த்டேல கேக் கட் பண்ணுற அந்த மூமெண்ட்டு, ஸ்டைல் கேக் எடுத்துகிட்டு வர ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக, அந்த லேடி வேறு ஓவராக குடிச்சிட்டு அந்த கேக்கை கட் பண்ண எல்லோரும் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டு அப்படியே போயிட்டே இருக்க, கண்ட் லில்லியோட பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். ஏதாவது பண்ணணுமேனு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, நீ எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு லேடி சொல்ல, உடனே லில்லி உங்களுக்கு கிஃப்ட் எதை எடுத்துகிட்டு வரலன்னு சொல்ல, எனக்கு எதுக்கு கிஃப்ட்டு, அதான் 2 பேர் எனக்கு கொடுத்துருக்கே, இவங்க தான் என்னோடய கிஃப்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட ப்ரெசன்ட் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஸ்டைலு மேலே கையை போடுறது, பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி கூப்பிட்றதுன்னு சொல்லி ஒன்று இவங்க பண்ணிகிட்டு இருக்க, வேறு வழியிலேயே பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்க, அப்புறம் உன்னோட வேலையை நீ கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி லில்லி அப்படியே அங்கே இருக்க கண்டுக்கிட்ட சொல்கிறா. அப்புறம் லில்லியோட கிளாஸில் வந்து ஒயின் தீர்ந்துச்சு. ஸ்டைல் கொஞ்சம் ஒயின் கொண்டு வந்து குடிவங்களுக்குன்னு சொல்ல, இதோ அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி ஸ்டைல் போகிறான். இங்கே எல்லாம் ட்ரிங்க் பண்ணி கூத்தடிச்சிட்டு இருக்க, அங்கே லில்லியோட ட்ரிங்க்கில் ஏதோ ஒன்று மருந்து மாதிரி கலந்துட்டு ஸ்டைல் கொண்டு வந்து கொடுக்குறான். அதை கொடுத்த உடனே குடிங்கன்னு சொல்ல, எப்படியாவது அவள் குடிக்க வைக்கணுங்கிறக்காக பார்த்துட்டே இருக்க, ஒரு வழியாக கொஞ்சமாக குடிக்கிறாங்க மேடம். ஆனால் ஃபுல்லாக குடிக்கல, கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே அங்கே வச்சுட்டாங்க. கண்டு பார்த்துட்டே இருக்கான், எப்படியாவது இவள் ஃபுல்லாக குடிக்கணுமேங்கிற மாதிரி. அவள் குடிக்கிற மாதிரி தெரில. சரி ஓகே, நான் சாங்ஸ் எதுவும் ப்ளே பண்ணுறேன், பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்டு கேட்க, எனக்கு பாடுறதுக்கு பிடிக்காது, உனக்கு பிடிச்சா நீ வேணால் போடுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்க, சரி ஓகே நான் பாடுறேன்னு சொல்லி பர்த்டே கேர்ள் அந்த லேடி தான் பாட சொல்ல, அந்த லேடி ஏதேதோ பாட்டு பாடிட்டுருக்கு. ஸோ பாட்டு டீப்பாக போயிட்டே இருக்க, அடுத்து சேஞ்ச் பண்ணுறேங்கிற பேரில் ஏதோ ஒன்று மாற்ற, அங்கே பார்த்தா டிவியில் அங்கே அந்த லில்லி யார்ட்டையோ டீல் பேசிகிட்டு இருக்கிறது வருது, யாரையோ ஷூட் பண்ணுறா அதுவும் அங்கே வருது. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஷாக்கு. எல்லோரும் இது லில்லி தானான்னு பதட்டமாக பார்த்துட்ருக்க, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி லில்லி கேட்க, உடனே கண்டு சொல்கிறான், நான் யார் தெரியுமா, உன் பையன் கூட டேட்டிங்கில் இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குதுங்க ஒன்றும் புரியலேன்னு சொல்லி எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு சொல்ல, அது நான் ஒன்றும் பண்ணல, இது வேற அப்படின்னு சொல்லி லில்லி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க, இல்லை நீ யாரையும் ஷூட் பண்ணன்னு சொல்லி இந்த லேடி ஒரு பக்கம் கத்திட்டுருக்கு. நான் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு லில்லி வேகமாக அங்கேருந்து கிளம்ப, அது லில்லி தான் எல்லாருமே இங்கே ஒரு மாதிரி கத்திட்டே இருக்காங்க. எப்படியும் விட்டால் போதும்னு சொல்லி வேகமாக அங்கே ரெஸ்ட் ரூமுக்கு போக, திரும்பி பார்த்தா ஃபெடலும் பைசனும் கையில் கன்னோட வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே லில்லிக்கு செம ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, என்னோட பசங்க நீங்கன்னு சொல்ல, நாங்கள் உன்னோட பசங்களா, சத்தியமாக இல்லை, நீ எங்களை ஏமாத்துறேன்னு சொல்ல, நீ எப்படி பைசன் இப்படி சொல்லலாம், ஏன் இந்த மாதிரி பேசுகிற, நான் உன்னோட அம்மா தானே அப்படின்னு சொல்ல, அம்மாவா, அம்மானா என்னன்னு தெரியுமா, அம்மாங்கிற அர்த்தம் தெரியுமா, என் அம்மா இறந்து போயிட்டாங்க, கொலை பண்ணது நீ தான், எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ தான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லி பைசன் பேச லில்லிக்கு செம ஷாக்காக இருக்குது.
ஃபெடல் கையில் கன்று வச்சுட்டு, நான் லவ் பண்ண ஒருத்தனை என் கண்ணு முன்னாடி கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டில, நான் உன் வேலையை விட்டு போயிடுவேன்னு நினச்சி தானே இதெல்லாம் பண்ணேன். உன்னை அம்மான்னு நாங்கள் கூப்பிட முடியுமா? நீ எப்பயுமே எங்களை பையனாக நினச்சதே கிடையாது. நீ உன்னோட இமேஜை காப்பாற்றிக்கணும்னு நினச்சேன். நீ பண்ண அந்த வேலைக்கு எங்களை யூஸ் பண்ணியிருக்க, அவ்வளோதானே சொல்ல. இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, புரிஞ்சுக்கங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லி ஏதோ பேச லில்லி ட்ரை பண்ண. நான் உங்களை இதுக்கப்புறமா நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்காது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் யாரையுமே லவ் பண்ண மாட்டீங்க. உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுவீங்க. லவ்னா என்னன்னு தெரியுமா? உங்களை மட்டும் லவ் பண்ணுறதா லவ். அடுத்தவங்க மேலே நீங்கள் லவ் வச்சதே கிடையாது. எங்களை பையனால் நினச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண்ணை வச்சு லில்லியை மிரட்டிகிட்டே இருக்காங்க கண்டினியூவாக. லில்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படியே அமைதியாக இருக்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் பேசுகிறது வேஸ்ட்டுன்னு எனக்கே தெரியும். ஆல்ரெடி நீங்கள் பண்ண அந்த தப்பை மறுபடியும் பண்ண போகிறீங்க. அப்படித்தானே? பண்ணுங்கள். நீங்கள் தான் நிறைய பேரை கொலை பண்ணீங்கள. நான் யாருக்கும் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல. எங்களை பற்றி நீ கவலைப்படவே வேணாம். ஆல்ரெடி நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஒன்று மட்டும் இல்லை, யாரை கொலை பண்ணாலும் அதெல்லாம் எங்களுக்கு ஈஸி தான். ஸோ மாஸ்டர் பீஸ் என்ன தெரியுமா? உன்னை நாங்கள் இப்போ ஷூட் பண்ண போகிறோன்னு சொல்லி பைசன் கத்திகிட்டே இருக்கான். பைசன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேளு. நீ அவ்வளோ ஈஸியாக என்னை கொலை பண்ணிட்டு போக முடியாது. உன்னோட அம்மாவே நீ கொலை பண்ண போறியான்னு சொல்ல. நீ தான் என் அம்மா இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீ அம்மா இல்லைன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான் பைசன். 2 பேரும் கையில் கண்ணை வச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அங்கே கண்ட்டுக்கும் ஸ்டைலுக்கும் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. 2 பேரும் அங்கே வந்துட்டாங்க. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க ஃபெடல், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஸ்டைல் ஒரு பக்கம் கத்துறான். கண்ட் ஒரு பக்கம் புலம்புறான். ப்ளீஸ் வேணாம், ஆல்ரெடி எல்லாமே நம்ம பிளான் பண்ணபடி தான் நடக்குது. இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். நார்மலான ஒரு லைஃப் வேணும்னு 2 பேரும் ஆசைப்பட்டீங்க. நம்மளுக்கான லைஃப் நமக்காக காத்திருக்கு. இவளை கொலை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பிரச்சனையில் மாட்டிக்க வேணாம், சொல்கிறது கேளுன்னு சொல்லி கண்ட் எவ்வளவோ பேச பைசன் கண்ணை கீழே போடுற மாதிரி தெரியல. இப்போ மட்டும் நீ இவளை கொலை பண்ணால் பிரச்சனை பெருசாகும். புரிஞ்சுக்கோ, உனக்கு நார்மலான லைஃப் நம்ம கூட வேணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சில. ப்ளீஸ் பைசன் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல பைசன் அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ப்ளீஸ் வேணாம், 2 பேரும் கண்ணை கீழே போடுங்க, இந்த பிரச்சனை நம்ம இதோட விட்டுடலாம். என் கூட உனக்கு ஃப்யூச்சர் வேணும்னு நீ ஆசைப்பட்டா நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லி ஸ்டைல் ஒரு மாதிரி ஃபெடல் கிட்டே கேட்டுகிட்டே இருக்கான். பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம், அதான் வேணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் சரின்னு 2 பேரும் கண்ணை கீழே போட்டாங்க. சரி ஓகே, இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க. இங்கே நடக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி ஃபெடலையும் பைசனையும் கண்டோ ஸ்டைலும் மாற்றி பேசிகிட்டு இருக்க. இந்த கன்னை வச்சுக்கோன்னு சொல்லி கன்னை கொடுத்துட்டு 2 பேரும் அந்த பக்கம் போகிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, பார்த்து நீங்களும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு பைசனும் ஃபெடலும் அப்படியே அந்த பக்கம் போயாச்சு. கண்டோ ஸ்டைலும் மட்டும் கையில் கன்னை வச்சுட்டு லில்லியை மிரட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. அப்புறம் ஒரு வழியாக இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. பைசன் கிட்டேயும் ஃபெடல் கிட்டேயும் கண்டு சொல்கிறான், இந்த கார் எடுத்துகிட்டு முதல்ல இங்கேருந்து போங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு யாருக்கும் தெரிய வேணாம். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வருவோம். இது உங்களோட பாஸ்போர்ட், 2 பேரும் சேஃபாக இருங்க. இது உங்களோட புது அடையாளம். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நாங்களே பேசுகிறோம், எங்களை காண்டாக்ட் பண்ண வேணாம். என்ன நடந்தாலும் சரி, எங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டைல் சொல்கிறான். அதே தான் உனக்குன்னு சொல்லி கண்ட் அப்படி பைசனை பார்த்து சொல்ல, லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாத, கண்டிப்பாக நான் சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுவேன்னு கண்டு சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பைசன் கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லை? போலீஸ் வந்தால் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பைசன் கேட்குறான். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் 2 பேரும் சேஃபாக இருங்க, நாங்கள் 2 பேரும் எப்படி வந்துடுவோன்னு சொல்ல ஸ்டைல் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேளு. உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்க. அப்படி ஏதாவது பண்ணால் நான் எங்கே இருக்கேங்கிற உண்மையே சொல்லிடு ப்ளீஸ், வேணாம் நீ ஹர்ட் ஆகாதன்னு சொல்ல, அந்த மாதிரி ஒன்று நடந்தால் நீ கவலைப்படாத, உயிரே போனாலும் நீ எங்கே இருக்கங்கிறத நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். இங்கே பாரு ஸ்டைல், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, அவங்க உன்னை கொலை பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நீ என்னை பற்றி சொல்லிடு அப்படின்னு சொல்ல, நீ தேவையில்லாத பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு தோணுது, நீ கவலைப்படாத, நானும் சேஃபாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்கிறான். உடனே ஃபெடல், சரி ஓகே உன்கிட்ட நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன், இது வரைக்கும் பேசினதே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ், என்னோட தம்பியை ரொம்ப பத்திரமா நீ பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன் தம்பியை எவ்வளோ நல்லா பார்த்துப்பியோ அதே மாதிரி என்னோட லவ்வரை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு கண்டு சொல்கிறான். சரி ஓகே கிளம்புறோன்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, கொஞ்சம் பிரிஞ்சு போகிறத நினச்சா ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. ஹக் பண்ணிவிட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கே கேப்டன் கன்னோட வந்து நிற்கிறாரு. இதை எதிர்பார்க்கவே இல்லை 4 பேரும். பைசனும் ஃபெடலும் கையில் கன் எடுத்து அப்படியே கேப்டனுக்கு நேராக நீட்ட, கேப்டன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு, முதல்ல அமைதியாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்கன்னு கண்டு சொல்கிறான். அதான் நான் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு கேப்டன் சொல்கிறாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் இவங்களை ஓட வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணாலும்
அது நடக்காது, அவங்கள நான் விட மாட்டேன்னு சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்கு ரூரட்டும் லில்லியும் கிடச்சாச்சுல, இவங்க 2 பேரையும் விட்டுருங்க, இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி கண்ட சொல்கிறான். நோ எக்ஸ்கியூஸ், அதெல்லாம் ஒன்றும் முடியாது, அவங்க கொலை பண்ணியிருக்காங்க நிறைய பேர், ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நீ இதை என்கிட்ட பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, உனக்கு ஆப்ஷன் கிடையாதுன்னு கேப்டன் சொல்கிறாரு. கண்டுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நீங்கள் சொல்கிறபடி நான் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஒன்று, நீங்கள் பண்ண தப்ப நீங்கள் மறைக்கணும்னு நினச்சா அதையும் நான் விட மாட்டேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு சொல்ல, ஸ்கூலில் நீங்கள் உங்கள் பையனுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக பணம் கொடுத்து கேட்டிங்கள, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அன்றைக்கி ஸ்கூலில் போய் பார்த்துருப்பான்ல, அப்போ வீடியோ எடுத்து வச்சுருப்பான், பணம் கொடுத்து அவங்க பையனுக்கு சீட்டு வாங்கியிருப்பார். ஸோ ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு பணம் கொடுத்து இந்த மாதிரி இல்லீகலாக உங்கள் பையனை ஸ்கூலில் சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ மட்டும் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லி கண்டு பேச, டே என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா, பிளாக்மெயிலுங்கிறது ஸ்ட்ராங் வேர்டு, நான் அந்த மாதிரி சொல்ல, பதிலுக்கு பதில் தான் கேட்குறேன். உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், தயவு செஞ்சு அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க, நான் இந்த வீடியோவை லீக் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக இவங்க 2 பேரையும் போக நீ விட்டுருன்னு சொல்ல, கேப்டனுக்கு டென்ஷனாக இருக்குது. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, வேணா ஒன்று பண்ணு, அவங்களுக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டில் உனக்காக கொஞ்சம் குறைச்சிப்போம், அது வேணா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்ல, டென்ஷனாக இருக்குது. பெடல் அப்படியே பார்க்குறான். சரி எவ்வளோ குறைப்பீங்க, ஒரு 5 வருஷம் மட்டும் நீ ஜெயிலில் இருந்தால் போதுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, அவங்க ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும், நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கண்டு சொல்கிறான். பைசனை பார்த்துட்டு ஃபெடல் ஓகேங்கிற மாதிரி தலையாட்ட 2 பேரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே நீங்கள் சொன்னபடி நாங்கள் 5 வருஷம் ஜெயிலில் இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கண்டு சொல்கிறான், எதுக்கு பைசன் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்த அப்படின்னு. வேணாம், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நானும் ஃபெடலும் ஓடி ஓடி டயர்ட் ஆகிட்டோம், இதுக்கு மேலே எங்களால் முடியாது, ப்ளீஸ், நாங்கள் பண்ண தப்பு தானே, பாஸ்டில் பண்ண தப்புக்கு எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை தேவைப்படுது, அதனால நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், 5 வருஷம் நாங்கள் அங்கே இருக்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது கண்டுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். கேப்டனும் நீங்கள் ஓகே சொல்லிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை பண்ணுவீங்களான்னு சொல்லி ஸ்டைல் கேட்குறான். கண்டிப்பாக நான் என்ன சொன்னேன் அதை ஃபாலோ பண்ணுவேன்னு கேப்டன் சொல்லிட்டாங்க. சரி அப்போ ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட, நான் லவ் பண்ண பர்சன் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு தோணுதுன்னு கண்டு கேட்குறான். ஃபஸ்ட்டு கேப்டன் அதுக்கு ஒத்துக்கல, அதுக்கப்புறம் சரி ஓகே உனக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு அவங்கள எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு கேப்டன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்படியே 4 பேருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இதோடு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சிக்கலாம். இங்கே பக்கத்தில் ஃபோனை போட்டு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சத்தமாக இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ணவே முடியல. ஸோ அடுத்த பார்ட்டை நான் அப்புறமா போடுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இதோடு நம்ம முடிச்சிக்கலாம். செகண்ட் பார்ட்டை மறக்காமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் அடுத்த பார்ட்டையும் பாருங்கள். தேங்க்யூ.